சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க என்ன சொன்னீங்க? என் குழந்தை இல்லைன்னு சொல்லலை, எப்படி சொல்ல முடியும்னு நீங்க கேள்விதான் கேட்குறீங்க. ஆனா அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. ஆமாம், சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு சொல்றியா? ஏடா அன்னைக்கு சொல்றதுக்கடா போர்ட்டு சொல்லியிருக்காங்க. உங்க அம்மாட்ட சொல்ல, அம்மாவை இன்னும் ஏமாத்தாதே. உன் பேர் என்னம்மா? மகாலட்சுமி. எங்கேருந்து வரீங்க? விழுப்புரம் மாவட்டம் வளையாம்பட்டிலேருந்து கிராமம். சொல்லுங்கம்மா, யாரெல்லாம் இருக்காங்க வீட்டில்? வீட்டில் நான், தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா. 3 பேரா நீங்க கூட பிறந்தவங்க? கூட பிறந்தங்க. சரி, என்ன ஆச்சு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நான் 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன் மேம். சரி, லவ் பண்றீங்கன்னா எப்படி அவரை தெரியும்? வீட்டில் தான், அவங்க ஒரே ஊர் தான் மேடம். சரி. மாமா முறையா வேணும், என்னை கட்டிக்கிறியா, என்னை கட்டிக்க மாட்டியா, நீ ஏன் என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா, அப்படியே சொல்லி சொல்லி என்னை மனசு மாத்திட்டாங்க. மாமா தானே வேணும், நானும் பேசிட்டேன் அவங்ககிட்ட. பேசுறது ஓகே, திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் தப்பெல்லாம் பண்றீங்க? அதுதான் மேம், எனக்கு கட்டியும் சொல்லிட்டு தான் மேம், எனக்கு அந்த விவரமே எதுவுமே தெரியாது. இப்போ குழந்தைக்கு 8 வயசு. குழந்தைக்கு 8 வயசு? சரி, என்ன நடந்தது சொல்லு. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் பேசிட்டு இருந்தாரு, நானும் பேசிட்டு இருந்தேன். அவரு கரும்பேட்டை போயிட்டாங்க, வெளியூருக்கு போயிட்டாரு. அப்பா அம்மா மெட்ராஸில் இருப்பாங்க. யாரும் இல்லாத டைமில் வந்து பேசியிருக்காங்க. நான் வேணான்னு சொல்லியிருக்கேன் மேடம், என்னை கட்டாயப்படுத்தி என்னை பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கத்து கிராமத்துலேருந்து அப்பா அம்மாவுக்கு அக்கா, அவங்க அம்மாவுக்கு அக்கா, அவங்க சித்தப்பாரு பிள்ளைங்க அப்படி இருக்காங்கல்ல, அந்தமாரி வழியில் ஒருத்தங்க மாப்பிள்ளை இட்டுட்டு வந்தாங்க. இட்டுட்டு வந்து இந்தமாரி பொண்ணு கேட்குறாங்கன்ட்டு சொன்னாங்க. அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. சரி, நான் இவர் இல்லை வீட்டில், நான் இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு சரியாக தெரியல மேம். சரி, அப்பா அம்மா சொல்கிற வழியிலே நம்ம போவோம், சரி இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு, நம்ம எதுக்கு வச்சுது, சரி எதோ இருந்துட்டோம் விட்டுருவோன்ட்டு நான் அப்படி இருந்தேன். சரி, அவங்க வந்து கேட்டாங்க, சரி கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, உங்கள் முடிவு எது இருந்தாலும் நீங்கள் பார்த்துங்க, எனக்கு பிடிக்கல, நீங்கள் சம்மந்தப்பட்டு நீங்கள் எது செஞ்சாலும் எனக்கு நல்லது நானும் சொல்லிட்டேன். அவங்களும் வந்து பார்த்தாங்க, பார்த்து கை தாமலை மட்டும் மாற்றினாங்க. போயிட்டு பிறகு வீட்டில் ரொம்ப சண்டை வந்துது, பவுனு பிரச்சனை. 7 பவுனு போட்டு வண்டி எடுத்து வைக்கிறேன்ட்டு அம்மா வந்து சொல்லிட்டாங்க. அதேமாரி அவங்களும் கேட்டாங்க, 9 பவுனு பெரிய வண்டி கேட்டாங்க. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க, நான் 7 பவுன் தானே நீங்கள் அன்றைக்கி கை தாமலை மாற்றிட்டு போனீங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் 9 பவுனுன்றீங்களே திடீர்னு, சரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன் அப்படின்னு பேசும்போது அப்போல்லாம் ஓவராக பிடிப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு 2 சம்சாரம் மேடம். அதில் 2வது ஃபஸ்ட்டு காட்டினவங்க பொண்ணு வந்து எங்கள் அத்தை பையனுக்கு கொடுத்துக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு எதுவுமே செய்யலை. அப்போ என் மருமகளுக்கு நீ கொடுக்க மாட்டேன், இந்த பொண்ணுக்கு மட்டும் நீ 7 பவுனு பெரிய வண்டி எடுத்து வைக்கிறேன்ட்டு, அப்போ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒருத்தர் பிரச்சனை ஆகி அவங்க அதோட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை, அந்த மாப்பிள்ளை அப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை, இவர் மரானாத்தே வந்து திரும்பி நீ என் கூட நீ பேசு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் அது கூட வந்து ஒரு பொண்ணு இருந்தது. நான் கொஞ்ச நாள் பேசாமல் தான் இருந்தேன் மேடம். அவங்க தங்கச்சியாக வேணும் அது. அந்த பொண்ணு வந்து என்ன சொன்னிச்சு, இந்தமாரி எங்கள் அண்ணன் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு, நீ பேசு மகா இன்ட்டு யானை சொன்னி. ஏன்டி இந்தமாரிலாம் எனக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் எட்டுன்னு வந்து விடாத, ஏற்கனவே நான் வாழ்க்கையில் ரொம்ப சின்ன புள்ளியிலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். அது இல்லை நீ பேசு, நீ வேணாண்டின்னு சொல்லிட்டு அது கூட விறகுக்கு தான் மேம் போனான். ஆனால் இது நான் போகிற இடத்துக்குலாம் அவரை வர வச்சுட்டு வந்துடும். எனக்கு தெரியவே சத்தியமாக எனக்கு தெரியாது. அங்கே வந்து தான் என்னை டார்ச்சர் பண்ணி என்னை இந்தமாரி பண்ணார் என்ன. அதுக்கப்புறம் நான் மாசமாக இருக்குது, எனக்கு விவரம் எதுவுமே வாமிட்டு வரல, எதுவுமே வரல. வேலைக்கெல்லாம் போனால் மயக்கமாக இருக்கும்போது கண்ணெல்லாம் மறையிற மாரி இருக்கும். அப்பா அம்மா மெட்ராஸில் இருந்தாங்க. இந்தமாரி என் மாமா நான் ஃபோனில் பேசினேன், மாமா என்னன்னு தெரிலம்மா, எனக்கு மயக்கமாக இருக்குது, கண்ணெல்லாம் மறைக்குது திடீர்னு, அதனால் நான் வரேம்மான்னு சொன்னேன். சரி நீ வாமான்னு சொல்லிட்டு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்க மெட்ராஸில். அங்கே இட்டுன்னு போய் செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுமே, இந்தமாரி இந்த பொண்ணு 3 மாதம் கர்ப்பமாக இருக்குது, இப்போ போகிற மாதம் வந்து 4ஆம் மாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னை கேட்டு எங்கள் அம்மா திட்டினாங்க, என்னை அடித்தாங்க. வந்து நீ யார் கூட இந்தமாரி தப்பு செஞ்ச, நீ உன்னை நான் நம்பி தானே விட்டுட்டு போனேன், ஏன் இந்தமாரி தப்பு செஞ்சேன்ட்டு என்னை அடித்தாங்க. நான் என்ன சொன்னேன், இந்தமாரி மாமா தான்மா, அவர் கூட்டு பேசுமா, என் மேலே உயிராக இருப்பாருமா, நான் எங்கே போனாலும் என் கூட ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாருமா, நீ பேசுமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கூட, எங்கள் சித்தப்பா பையன் கூட இவங்க மெட்ராஸுக்கு வந்தாங்க. மெட்ராஸுக்கு வந்தோடனே எங்கள் வீட்டில் வச்சு எங்கள் சித்தி, எங்கள் அண்ணன், சித்தோட புள்ள
அவங்க 2 பேர் என்னன்னு போய் கேள்றேன். ஏன்னா எங்கள் அண்ணன் கூட ஃப்ரெண்டு இவர். அதனால இவர் என்ன பண்ணாரு, நான் கேட்குறேன்னுட்டு அவர் போய் கேட்டார். கேட்டவொடனே என்ன சொல்லிட்டாங்க, மாரி நான் அது 4 பேரில் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ட்டு என்னை வந்து கேட்டாங்க. என்னை வந்து அடிச்சிட்டாரு எங்கள் அண்ணா. 4 பேரில் ஒருத்தன்னு ஒன்று சொல்கிறானே, ஏன் இந்த மாதிரி தப்பு இல்லை இல்லையண்ணா நீ ஏன் எதிர்க்க வச்சுன்னு கேளு. அப்புறம் எல்லாம் கும்பலாக போயிட்டு இதுமாரிலாம் ஏன் மாமா இந்தமாரிலாம் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட தானே பேசினேன், நான் யார்ட்டு என்ன பேசணும் நீ பார்த்தியா, இல்லை நீ எப்படி நீ என்ன இந்தமாரி சொல்கிறேன்னு எது நான் அப்படிலாம் அப்படிலாம் நான் சொல்ல எனக்கு அது கூட பேசணும் 2 வருஷமாக பழக்கிறேன் தான் நான். அவங்க அண்ணனும் சொன்னார், எனக்கு தெரியும் 2 வருஷமாக இந்த பொண்ணு இந்த இவர்கிட்ட தம்பிகிட்ட பேசின்னு தான் இருக்குது, எது வந்தாலும் இங்கே எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, நம்ம ஊரில் நம்மளுக்கு எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாமே இருக்கிறாங்க, அங்கே போயிட்டு நம்ம பார்த்து பேசி முடிவு பண்ணிக்கும்னு சொல்லிட்டாங்க. ஊர் பஞ்சாயத்து வச்சாங்க, ஏன்னா கோயில் பின்னாடி நிற்க வச்சுட்டாங்க. இவர் வந்து பஞ்சாயத்தில் நிற்க வச்சு என்னடா அந்த பொண்ணு சொல்கிறது ரைட்டா தப்பாடான்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு அவர் எனக்கு தெரியாது, நான் 4 பேரில் நானும் ஒருத்தன்ட்டு அவர் சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு அங்கே சண்டை போட்டுக்கிட்டு உங்களால் முடிஞ்சது இவன் இந்தமாரி சொல்கிறான், உங்களால் முடிஞ்சது நீங்கள் எங்கே போய் பார்க்குறீங்களே போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது மகளிருக்கு போனோம். மகளிரில் போயிட்டு கேஸ் கொடுத்தோம். கேஸ் கொடுத்தோடனே 5 நாள் வரவே இல்லை மேடம். ஊர் உள்ளே இல்லைங்க மேடம். சுற்றி தர நாங்கள் டெய்லி நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்து இருப்போம், வரவே இல்லை. மாசமா இருக்கும்போது 8 வருஷம் முன்னாடி. ஆமாங்க. என்ன கேஸ் கொடுத்தீங்க? எனக்கு எடுத்துட்டாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு எடுத்துட்டாங்க. இந்தமாரி என்னை 4 பேரில் ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் எப்படிங்க ஏற்றுக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் கேஸ் கொடுத்துட்டோம். கேஸ் கொடுத்த பிறகு 5 நாள் வரவே இல்லை. 6ஆவது நாள் நான் சனிக்கிழமையில வேலைக்கிழமை அதுதான். அந்த டைமில் நைட்டு 7 மணிக்கு வக்கீலோட காரில் வந்து ஸ்டேஷனில் போயிட்டு என்ன பேசினாலே எதுவும் தெரியாது, அப்படியே எஃப்ஐஆர் பண்ணி அப்படியே அனுப்பிச்சி விட்டாங்க. எங்களை விசாரிக்கவே இல்லை மேடம். விசாரிக்காது நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். அவங்கள என்னை அவரும் எதிர்கால வச்சு விசாரிக்கவே இல்லை. நாங்கள் போகிற டைமில் அவர் வரமாட்டார். நாங்கள் போயிட்டு அவங்ககிட்ட கேட்டோம்னா அவன் வந்து போயிட்டான்மா, நேத்தாம வந்து போயிட்டான்ட்டு அவங்க சொல்லிடுவாங்க. மாசமா இருந்த அது கலைக்கெல்லாம் இல்லை? கலைக்கெல்லாம் இல்லை மேம். எங்கள் அம்மா கலைக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு தேவையில்லை, நான் என் மாமனா எனக்கு உயிர் மேம், அதனால தான் நான் கலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதேமாரி இருந்தது. அப்புறம் அவங்க போய் ரிமாண்ட் பண்ணி அவங்க இருந்தாங்க 15 நாள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன் நடந்தோம். ஜெயிலில் இருந்தாரா 15 நாள்? இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரத்தம் செக்கப்புக்கு போகணுன்னு சொன்னாங்க, அதுக்கும் போனோம். அதுவும் 10 மாதம் ஜென்னு தான் மேம். என் பொண்ணு குழந்தை பிறந்து 10 மாதத்துல தான் எடுத்தாங்களே. அது அந்த ரிப்போர்ட்டையும் எங்களுக்கு எதுவும் சொல்லவும் இல்லை. சரி எந்த ஒரு இதுவுமே இல்லை, இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அவங்க தாய் மாமா இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் பேசுனதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வீட்டுல நான் இட்டுன்னு போய் விட்றேன் உன்ன, நீ அங்கே போய் இருங்கன்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் சரி நான் சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அவர் இட்டுன்னு போய் விட்டாங்க. நான் 7 நாள் வீட்டில் இருந்தேன். அந்த 7 நாள்லையும் அவர் வீட்டுக்கு வர மாட்டார், என்கிட்ட பேசவே மாட்டார். அவங்க அம்மா யாருமே வீட்டுக்குள்ளே வர மாட்டாங்க. அவங்க தங்கச்சி மட்டும் நைட்டில் 9 மணிக்கு வந்து நான் படுத்துருந்தேன்னா அந்த குழந்தைய கிடத்தின்னு படுத்துருந்தேன், ஃபேன்லாம் போட்டுருந்தேன்னு வச்சு அதை நிறுத்திட்டு அவனுக்கே ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டு இங்கே படுத்துனுக்குது, இதுக்கு நான் ஃபேனுக்கு எது லைட்டுக்கு எதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு காலையில் எட்டி வச்சுட்டு போகணும். இப்போ ரேப் கேஸு ஃபைல் பண்ணியிருக்கீங்க, அவர் தண்டிச்சிருக்காங்க, ஜெயிலுக்கு போயிருக்காரு, அப்புறம் வெளியே வந்திருக்காரு ஜாமீனில். அப்படி இருக்கும்போது மறுபடியும் உங்க கூட தான் வாழ்வாருன்னு என்ன நம்பிக்கை அவனுக்கு? எதனால நம்பிக்கை வந்தது? எதனால நம்பிக்கைன்னா அவர் என்கிட்ட பாசமாக பேசுறது தான் மேம், வேறு எதுவுமே நான் நம்பலை. அவர் பாசமாக பேசுறது தான் நான் நம்புறேன்னே. நான் அப்பா அம்மாவோட தான் இருக்கேன். அப்பா அம்மாவோட தான் மேம் நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்றேன். யாருக்கிட்டையும் தப்போ நடந்தது இல்லை. 9 வருஷம் அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க மேம், அவருக்கும் கல்யாணம் ஆகலைங்க மேம். நான் அது அந்த நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன். அதனால தான் நான் அந்த 5 வருஷமாக அந்த பஞ்சாயத்து வச்சு போனாங்க பாரு, அதுலேருந்து நான் கேட்கவே இல்லை. பசங்கன்னா எங்கள் தங்கச்சி தம்பிலாம் என்ன கேட்பாங்க, நீ போய் கேட்க மாட்டேங்கிற, நீ ஏன் பேசவே மாட்டேங்கிற, அவரு திட்டால் வந்து போகிறாரு, நீ ஏன் கேட்க மாட்டேற போக மாட்டேற, என்னைக்குனாலும் அவருக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகுது பாரு, அந்த டைமில் நான் போய் பேசிக்கிறேன்.
உங்கள் பேர்? ஊரஸ் வந்து மேடம் பாக்கியலட்சுமி. நான் திருவண்ணூர்லேருந்து வந்திருக்கேன் மேடம். எனக்கு ஃபோன் பண்ண இவ, நான் வீட்டில் இருந்தேன். என்னக்கா எங்கே இருக்கிற அப்படின்னா, நான் வீட்டில் தாம்மா இருக்கேன்னு. அவர் என் கையில் கிடச்சிட்டாருக்கா. வந்து டெய்லி போயிட்டு இருந்தார். அவங்க மாமா டெத்துக்கு வந்தார், வீட்டில் தான் இருக்காப்புல. இது மாதிரி நான் கூட்டிகிட்டு வரேன் உங்கள் வீட்டுக்கு, என்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னாப்புல. சரி நீ இட்டுட்டு வாமா அப்படின்னா. வீட்டுக்கு வந்த உடனே ஸ்டேஷனுங்கெல்லாம் வேணாம்மா, ஏற்கனவே ஸ்டேஷனுக்கு போய் தான் வாழ்க்கை போயிடுச்சு, சொல்வதெல்லாம் உண்மைக்கு நான் தான் டெய்லி ப்ரோக்ராம் பார்க்குறேன் மேடம்கிட்ட, அங்கே நான் அழைச்சிட்டு போகிறேன், அங்கே போய் நீ அவங்ககிட்ட பேசுமா, அவங்க சொல்லுவாங்க உனக்கு பதில் அப்படின்னு சொன்னான். அதுக்காக தான் மேடம் அவங்க வீட்டுக்காரர் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து கிட்னாப் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் தான் வீட்டில் இருந்தால், மறுநாள் சென்னை. எங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? சென்னை கிட்டுட்டு வந்துட்டேன் மேடம். நாங்கள் இங்கே எப்படி வந்தார் அவர் உங்கள் கூட? வருவார் மேடம். வருவார் மேடம், வந்தார் அவரு. நான் என்ன சொல்றது இல்லை, அவர் வந்தார் மேடம். சரி இந்த பக்கம். உங்கள் பேர்? சந்தோஷ்குமார். என்ன நடக்குது, என்ன பிரச்சனை? ஊரில் அவங்க தான் ஃபஸ்ட்டு கேஸ் கொடுத்தாங்க. அது வந்து ஆனால் உங்கள் 2 பேருக்கு பழக்கம் இருந்தது? இல்லைம்மா, அத்தை பொண்ணு தான் அது. கேஸ் வந்து உங்கள் நடந்து குழந்தை தான் அது? மேடம் ரத்த டெஸ்ட்டு விந்து டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதாவது இது வரைக்கும் ரிசல்ட் வரல. எத்தனை வருஷம் ஆச்சு? இதோட 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் ஆகுது. இப்போ திடீர்னு என்ன பண்ணாங்கன்னாக்கா சனிக்கிழமை அன்னைக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் அவங்கள காதலிச்சிங்களா? இல்லை மேடம், காதலி இல்லை. அப்புறம் எப்படி குழந்தை உண்டாச்சு? அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். உங்களுக்கு தெரியாமல் குழந்தை உண்டாச்சு? அவங்ககிட்ட தான் மேடம் கேட்கணும். அது எப்படி அவங்க சொல்லுவாங்க? அவங்க தான் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லையா? இல்லை மேடம். எந்த சம்மந்தம்? சம்மந்தம். அந்த பொண்ணை பார்த்து சம்மந்தம் மேடம். என் மூஞ்ச பாரு, நீ மூஞ்ச பாரு, நீங்க இந்த சம்மதம் இல்லை. சம்மந்தம் இல்லை. சம்மதம் இல்லை, மூஞ்ச பாரு. உட்காருமா, உட்காரு உட்காரு. என் மூஞ்ச பாரு. ஆமாம். மகாலட்சுமி உட்காருமா. போய் சொல்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? அதாவது அவங்க தான் கொடுத்தாங்க. அது ரேப் கேஸுன்னு கொடுத்தாங்களா என்ன கேஸுன்னு கொடுத்தாங்க, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வந்து இப்போ ஜெயிலுக்கு போனால் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டாங்க, ஜெயிலுக்கு போனால் டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க. டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் கோர்ட்டுக்கு வாய்தாவுக்கு அந்த கோர்ட்டுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து இப்போ அந்த 8 வருஷம் ஆகி போச்சு. நானும் இது வரைக்கும் கல்யாணமே பண்ணவே இல்லை. நானும் வெயிட்டிங்கில் தான் இருக்கிறேன். நான் இப்போ எங்கள் மாமாவோட டெத்துக்கு நான் வந்தேன். இப்போ மாமா டெத்துக்கு வந்து ஒரு 2 நாள் கழிச்சு இருக்கும்போது வந்து இவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே வந்தாங்க. இழுத்து போட்டு அடித்தாங்க. அடிச்சுட்டு என்னத்துக்கு அடிக்கிறீங்க இடத்துக்கு, இல்லை நீ தான் இதை ஏற்றுக்கணும் அப்படின்னாங்க. எஸ்பி ஆஃபீஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸுக்கு கூட்டின்னு போனாங்க. ஆனால் விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸுக்கு உள்ளேயும் போகல. உடனே எங்கள் ஊர் வந்து திருவண்ணூர் ஸ்டேஷனு, அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டின்னு போனாங்க. ஸ்டேஷனுக்கும் கூட்டின்னு போகல. அதே மாதிரி இந்த அக்கா வீட்டில் தான் 2 நாள் வந்து என்னை வச்சுருந்தாங்க. நீங்கள் எதுக்கு அவங்களோட வந்தீங்க அப்போ? அவங்க தான் மேடம் என்ன கூட்டின்னு வந்துட்டு பைக்கில். உங்கள் தலையில் என்ன அடி? இது வந்து நான் 2 வீலர் இருந்து வந்துட்டேன் மேடம். எப்படி வந்தீங்க? அதாவது இவங்க வீட்டில் வந்து 2 நாள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வேறு எங்கே கூட்டின்னு போகணும்னு ஐடியா பண்ணாங்கன்னு தெரில. நம்ம விழுப்புரம் பக்கத்தில் முண்டியம்பாக்கம் ஆலை இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு அம்மன் கோயில் ஏதோ இருக்குது. இவங்க எதனால் என்னை கூட்டின்னு போனாங்கன்னு தெரில. இவங்க வீட்டில் இருந்து முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை இழுத்துன்னு போகும்போது அந்த கோயிலுக்கு முன்னாடி வரும்போது என்ன வரையும் நானே விழுந்துட்டேன். விழுந்து இங்கே ஒரு 8 தையல், கையில் இங்காட்டி கால் இல்லை. ஆனாலும் எங்கள் அம்மா போய் பார்க்கணும், இல்லை போலீஸில் போய் நான் ஹேண்ட் ஒர்க் பண்ணுங்க. நீ இத்தனை நாள் இதோட 6 நாள் ஆகிடுச்சு மேடம். சரி நீங்கள் போயிருக்கலாமே, ஏன் போல? என்ன தனியாக போகல, என்ன இவங்களே தான் தூக்கி, இல்லை நீ வேற எங்கே போயிடுன்னு சொல்லிட்டு என்ன பைக்கில் தூக்கி பாதுகாப்போடு இருந்தாங்க. ஆமாம். சரி, ஏன் இந்த பொண்ணு உங்கள் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? அது அவங்க தான் மேடம் கேட்கணும். உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, கிடையாது? சம்மந்தம் இல்லை மேடம். அப்புறம் எப்படி மேம் நேற்று மேடம் இவங்க வீட்டில் கூட பாருங்க, இவங்க வீட்டில் கூட ஒரு சின்ன ரூம் தான், எல்லாரும் ஒரே ரூமில் தான் படுக்க வச்சாங்க. அதே மாதிரி பாருங்க, இதே இங்கே பாருங்க, சரி பெட்டு மேலே நாங்கள் 2 பேர் இருப்போம். நாங்கள் சைடில் கிடப்போம், அந்த குழந்தை நடுவில் சைடில் கிடக்கும். இவங்க அண்ணா நேற்று ஒன்றா இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க என் கூட. இங்கே மேடம் ஒரு நிமிஷம், நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் நான் காரில் ஏற்றும் போது இங்கே வரும்போது நம்ம ஆஃபீஸ்க்கு வரும்போது தேவர்க்கா என்னை எங்கக்கா கூப்பிட்றேன், எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு பார்க்கா அப்படின்னாப்புல. ஏன்ப்பா என்ன விஷயம் சொல்லு, நீ அடியோடு இருக்கிற, உன் ஊர் உள்ள நட்டமாக நான் அடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. தேவையில்லப்பா, நான் உன்னை எங்கே ஒப்படைக்கணும் அங்கே ஒப்படைக்கிறேன், உங்கள் வீட்டில் வந்து உன்னை கூட்டிகிட்டு போட்டோன்னு சொன்னேன். நீ என் ஒய்ஃப் தானே, நீ என் பிள்ளை தானே, அத்தை அவங்க அத்தையை, அத்தை நீ அடிப்போ, என் ஒய்ஃபு என் பாண்டி அனுப்பி இப்போ நான் கோயில் அக்கா கயிறு இருக்கான்னு என்னை கேட்டான். தாலி எங்கக்கா கொடுக்கா, கயிறு கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கக்கா கூட, நான் கட்டி என் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், என் பொண்டாட்டி எங்கள் அம்மா நான் சமாதானப்படுத்திக்கிறேக்கா நீ என்கிட்ட சொன்னேன். அப்படியா? இல்லை மேடம், இவங்க வந்து காரியம் சாதிக்கிறது. மேடம் எத்தனை பேர் நீங்கள் கூட பிறந்தாங்க? நான் ஒரே ஒரு ஆள், ஒரு தங்கச்சி ஒன்று. மேடம் எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, நான் பொய்யெல்லாம் சொல்ல. என் குழந்தைங்க சச்சமாக அந்த வார்த்தை சொல்லி இந்த கார்லேருந்து குழந்தையும் இதையும் கூட்டாப்பில். உண்மையை சொல்லுங்களேன், என்னது பிரச்சனை?
இவங்களுக்குள்ளே பிரச்சனை மேடம். எனக்கு இடையில் நடந்தது மட்டும் தான் தெரியும். ஆனால் அன்றைக்கி என் ஒய்ஃபும் என் குழந்தைய கூட அனுப்ப நான் கூட்டிகிட்டு போகிறேன். எங்கள் அம்மாட்ட பேசி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் இரு. என் எதிர்க்க இவன் சொன்னாப்புல என் தலைவர் சத்தியமான்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். என் தலைவர் சத்தியமான்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன் மேடம். எங்கள் வீட்டில் கூப்பிட்டாப்புல நான் இட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க்கா, சாமிக்கோட சத்தியம் பண்ணிட்டு வந்துக்கிறாப்புல. சாமியில் கோவில் மேலே அக்கினி மேலே சத்தியம் பண்ணிக்கிறாரு. குங்குமம் வச்சிருக்காரு அந்த பொண்ணுக்கு. அக்கினி மேலே சத்தியம் பண்ணி குங்குமம் வச்சிருக்காரு மேடம் இந்த பொண்ணுக்கு சாமி கிட்ட. ரொம்ப பாவம் மேடம். தப்பிக்கிறதுக்காக இவர் வந்து அப்பவே காரணம் காட்டி தப்பிச்சு ஓடிட்டாப்புல. 9 வருஷம் ஆகுது. 7 நாள் அவங்க வீட்டுல போய் குடும்பம் பண்றாங்க. அப்பவே குழந்தை பெற்று அந்த குழந்தைய வர வச்சு பாருங்க மேடம். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க வந்ததே நானு எனக்கு கூட என்ன தனியா வாழம் போய் இப்ப கூட வந்து சந்தோஷமா மேடம் இருந்தாங்க. சத்தியமா சந்தோஷமா இருந்தாங்க. 5 நாள் நான் பார்த்தேன். அது எப்படி 9 வருஷம் விட்டுட்டு போனவரோட இவங்க சந்தோஷமா இருப்பாங்க? அவருக்காக வெயிட் பண்ணிருக்காங்க மேடம். அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே இவங்க. வேற நாங்க நிறைய மாப்பிள்ளை அவங்க வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணாம மறுபடியும் எதுக்கு சந்தோஷமா இருக்க நீ? அந்த அளவுக்கு அவரு பேசினாரு மேடம். அந்த அளவுக்கு பேசினாரு. எனக்கு தெரிஞ்சு பேசினாரு அவரு. எங்க வீட்டுல இருக்கும்போது பேசினாரு. இத பாருங்க, உண்மையை சொன்னா நாங்க நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவோம். சத்தியமா இவர் என்கிட்ட பேசினாரு மேம். நைட்டு கூட என் கூட இல்லன்னு சொல்லு. இந்த ஊர்ல நம்ம ஒரே ஒரு விஷயம் கிட்ட சொல்லுங்க. நீங்க 5 நாளா குடும்பம் பண்ணீங்க, சந்தோஷமா இருந்தீங்க சொன்னா அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? அவரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ வேண்டியது தானே? அவரு கூப்பிட்டாவல மேடம், நான் தான் அனுப்பல. ஏன்னுக்கெல்லாம் மறுபடியும் மேடம் கையில தாலி எடுத்து கூட சொல்லி கட்டி நான் சொன்னேன்னு கேட்டு பாருங்க. அவ எங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும், நீ ஊட்டிட்டு ஓடிடுவேன். ஒன்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கொடு, இல்லையா சொல்லுவதில் ஒண்ணு மேடம் கையால தாலி எடுத்து கொடுத்து கட்டி நீ கூட்டிட்டு வாப்பான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் சொன்ன. சரிக்கான்னு சொன்னாப்ல என்கிட்ட. சரி, அந்த எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா? கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுவீங்களா? சரிங்க மேடம். பாருங்க, உங்களுக்கும் வயசு போயிடுச்சு, அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது, ஒரு குழந்தைய ஆயிடுச்சு. என்னதான் முடியல? ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். அதாவது இவங்களை தான் கூட்டின்னு வந்தாங்க. எப்போ பார்த்தாலும் நீ தாலியை மட்டும் கட்டு, தாலியை மட்டும் கட்டாது எங்களுக்கு போதும். ஏங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எங்கள் அம்மாட்ட போய் கொடுங்க, என்னை வந்து ஸ்டேஷனில் தானே சேர்க்கணும்னு சொன்னீங்க. இது வரைக்கும் போலீஸில் கண்ணில் காட்டினீங்களா இல்லை எங்கள் அம்மா பெற்றவங்க தான் காட்டினீங்களான்னு கேட்டால் என்ன நடந்தது? அதெல்லாம் தேவையில்ல. அதெல்லாம் தேவை என்னன்னா உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அதான் மேடம் எப்படி பழக்கம்? அதான் ஆல்ரெடி அதாவது இவங்க வந்து சொந்த அத்தை பொண்ணு தான். இவங்க சொந்த அத்தை பொண்ணுனாக்கா சொந்தக்காரங்க. என்னமாமா என்னன்னாக்கா அவ்வளோதான். அதான் பேச்சுவார்த்தை. இதுக்கு முன்னாடி வந்து கேஸ் ஆகி போச்சு. கேஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 18 வயசு மைனராக இருக்கும்போது தொடர்பு வச்சுக்கிட்டீங்க, அதனால கேஸ் ஆச்சா? 18 வயசு இருக்காது மேடம். இருக்காது. 18 வயசு இருக்காது, அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் பிரச்சனையாச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் இவங்க 18 வயசு கம்மியாக இருக்கிறது பொண்ணோட எதுக்கு இது மாதிரி தப்பு பண்ணுறீங்க? இல்லை மேடம். 18க்கு மேலே இருந்ததா? இல்லை மேடம், தப்பு பண்ணாதாங்க. அவங்க வயசுனால என்னன்னு தெரியாது எங்களுக்கு. வயசு தெரியாம தான் தப்பு பண்ணீங்களா? இல்லை மேடம். எதுக்கு ஜெயிலில் போட்டாங்க உங்களை? இவங்க கொடுத்த கேஸ்னால தான் மேடம். சும்மா கேஸ் கொடுத்தாலும் உள்ள போட மாட்டாங்க விசாரிக்காம. இல்லை மேடம், அதை விசாரிச்சாங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதை எப்படி உங்களை உள்ள போடுவாங்க? அப்படி யார் வேணா எந்த பொண்ணு வேணா கேஸ் போட்டால் உள்ள போடுவாங்களா? இல்லை மேடம், அதாவது என் மேலே தான் தனிப்பட்ட முறையில் கொடுத்தாங்க. தம்பி இதை பாருங்க, முட்டாளுங்க கிடையாது யாருமே. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் மேலே கேஸ் போட்டாங்கன்னா விசாரிச்சு அது கிளியர் ஆனாதான் ஜெயிலில் வைப்பாங்க. அதெல்லாம ஜெயிலெல்லாம் வைக்க மாட்டாங்க. இல்லை மேடம், எனக்கு வந்து ஆல்ரெடி அவங்க கேஸ் கொடுத்தாங்க, கூப்பிட்டு விசாரிச்சாங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா சரி வாப்பான்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளினாங்க. அதை எப்படி வாப்பா எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுவாங்க சம்மந்தம் இல்லைன்னா? ஆ மேடம், ஸ்டேஷனில் எனக்கு அப்படி தான் பண்ணாங்க. என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? 18 வயசுக்கு மேலே இருந்தா பிரச்சனை இல்லை, 18 வயசுக்கு கம்மியாக இருந்ததுனால அது பலாத்காரம். அதனால தான் நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்கள் பழகும் போது அவளுக்கு 18 வயசா அதுக்கு கம்மியா? நமக்கு தெரியாது மேடம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. உண்மையிலே பழகும்போது வயசு கேட்க மாட்டீங்களா? நான் எதுக்கு அவங்க கூட பழகிறேன்? அப்போ அவங்க முகத்து கூட பார்த்தது இல்லை. என்ன சுத்தி வந்ததே இல்லையா நீ? வந்ததே இல்லையா? என்னன்னு கேட்பேன், அவ்வளோதான். பேச்சுவார்த்தை தான் மேடம். என் வீட்டுல நீ என் கூட, உன் வீட்டுல நீ என் இல்லையா? வேற எங்கேயுமே நீ இப்ப என்கிட்ட பேசுறது இல்லையா? நீ அப்புறம் எப்படி நேற்று என் நைட்டு என் கூட நேற்று எப்படி பட்டம் பாவல என் கூட அதுக்கு பதில் சொல்லு. மேம் இவ்வளோ நேரம் இருந்தது போச்சு. எனக்கு நேற்று இந்த நேற்று இப்போ வந்தனால பா நீ உன்னை ஈத்துன்னு போயிடுற. நீ ஏன் என் பேச்சு கேட்க மாட்டியா? ஏன் என்னை நம்ப மாட்டியா? நீ இத்தனை நாள் நீ காத்துன்னு இருந்த, இத்தனை வருஷம் எனக்காக காத்துன்னு. கொஞ்ச நாள் டைம் கொடு, நான் எங்கள் அம்மாட்ட பேசி நான் உன்னை இட்டுன்னு போகிறேன். நீ கொஞ்ச நாளைக்கு போய் நான் கல்யாணம் பண்ணுறேன், மேம் மூலியமாக நான் கல்யாணம் பண்ணுறேன், நான் உன்னை வீட்டில் எட்டுமே உங்கள் வீட்டில் விட்றேன், நீ வீட்டில் இரு, நான் போய் வண்டி ஓட்டுறேன், அப்புறம் அம்மா சமாதானம் பற்றி நான் வீட்டுக்கு இன்னும் இட்டுன்னு போகிறேன். இன்னிட்டு சத்தியமா என் புள்ள என் கூட என் முகத்தில் முழிக்குமோ முழிக்காதோ என் புள்ள மேல சத்தியமா சொன்னான் மேம்.
அதிகபட்ச நாள் கூட இல்லை மேம். இப்போ 2-3 நாள்ல மேம். எவ்வளோ செய்ய போறேன்? ஒரு இன்ச்சு நவுந்தாலும் சரி விட மாட்டாங்க இவங்க. ஏய் அம்மா அப்படியெல்லாம் பண்ணாதே. அம்மா ஏந்திரமா. அம்மா ஏந்திர. விட மாட்டாங்க. அம்மா ஏந்திர. அம்மா ஏந்திரந்து உட்காரு. அம்மா எந்திரிச்சு உட்காருமா. உட்காரு. கஷ்டப்படுதா? நான் வேலை கூட ஃபோன் பண்ணி கூட கேட்டு பாருங்க மேடம். அப்படியே கூட போட்டு இவனை மட்டும் தான் நினைச்சேன். வேற யாருமே மாட்டேன். அதுக்கு நீ மேல சத்தியம் பண்ணிடுவான் தான் மேம். முந்தானது நான் சத்தியமா என் பொண்டாடி பிள்ளைய நான் கூட்டிட்டு போறேன். நான் விட மாட்டேன் என் பொண்டாடி பிள்ளைய. நான் கூட்டிட்டு போறேன். கோயில்ல இவங்க சம்மந்தப்பட்டவங்க 20 பேர் மிரட்டுறாங்க மேடம். யாருமே நாலு கட்டின சத்தியமா மிரட்டுறாங்க. ஒரே ஒரு ஆள் தான். கடவுள் சாச்சா மிரட்டவே இல்லை மேம். கடவுள் சாச்சா மிரட்டவே எதுவுமே பண்ணல. மிரட்டல் இதெல்லாம் விட்டுடுங்க மேடம். பாருங்க, நான் என்ன சொல்றேன், நான் உங்களை நம்புறேன். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, என்னப்பா பிரச்சனை? எது இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை சால்வ் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, பிரச்சனை இல்லாம ஒரு பொண்ணு இப்படி வந்து உட்காந்து வெளிப்படையா சொல்ல மாட்டா. தாலி கூட நீங்க கட்டல, அதனால உங்களையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கான்னா அவள்கிட்ட ஒரு உண்மை இருக்கு. சரிங்க மேடம். மறுபடியும் நீங்க இதை பேசிட்டு இருந்தா அர்த்தமே இல்லை. சொல்லுங்க. மனசாட்சின்னு ஒண்ணு வேணும். உங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சி அக்கா யாரோ ஒருத்தர் இருக்காங்கல்ல, உங்க வீட்டுல அப்படி ஒரு சம்பவம் நடத்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்காது? மத்ததெல்லாம் விடுங்க தம்பி. உங்க அம்மாவுக்கு பிரச்சனை இருக்கு, குடும்ப பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டது. உலகத்தை பத்தி கவலைப்படாம, தன்னோட மானத்தை பத்தி கவலைப்படாம, நீங்க தான் புருஷன்னு வெளிப்படையா உட்கார்ந்து சொல்றது பொண்ணு உங்க முன்னாடி உட்காந்துருக்கா. நீங்க உண்மையை பேசுங்க. உங்களை வந்து ஒரு தப்பான இதுல பார்க்கவே இல்லை. நீங்க ஒரு குற்றவாளின்னு சொல்ல, உங்களுக்கு ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கு. அது என்ன ஒரு பிரச்சனை இருக்கு உங்கள்ட்ட. ஆனா நீங்க கெட்டவரெல்லாம் கிடையாது, அது மட்டும் தெரியுது. அந்த பொண்ணை ஏமாத்தணும்னு நீங்க நினைக்கல, ஆனா உங்களுக்கு இன்னும் ஒரு நெருக்கடி இருக்கு. கிருஷ்ணா பத்தி கொடுத்துரு மெட்டி வச்சுது மேம். ஏன் அது ஏன்னா அவங்க தான் கேட்கணும் மேம். இவரே எங்களை சொல்லிடுறாரு. தம்பி, உங்க வாழ்க்கையும் கெடுத்துக்காதுங்க தம்பி. மேடம் உண்மையை சொல்றதுக்கு என்னங்க யோசிக்கணும்? ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க, கட்டாயப்படுத்தி அவளை தாலி கட்டுங்கன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். அவளை கன்வின்ஸ் பண்ணுவேனே ஒழிய உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஏமா, உன்னை இப்போவே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே விட்டுட்டு போனவன் உங்க கூட வாழ வேணான்னு அவளை கன்வின்ஸ் பண்ணுவேன். ஆனால் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும்னு உங்களை கன்வின்ஸ் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? ஆனால் உண்மை சொல்லணும், அவளுக்கு அதுதான் வேணும். புரியல, அதுக்கு எனக்கு தொடர்பு ஏதாவது? தம்பி, அவளுக்கு இது மான பிரச்சனை, சரியா? உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்தது, என்ன ஆச்சு, கரெக்டா சொல்லுங்க. இல்லை மேடம், எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் இல்லை மேடம். உண்மையாக சொல்றேன், உண்மையாக தான் சொல்றேன். போய் சொல்றேன், என்ன போய் சொல்றேன். நிஜமாவே என்ன பார்த்து சொல்ல, என்ன பார்த்து சொல்ல, போய் சொல்லாத, போய் சொல்லாத, போய் சொல்லாத. எனக்கு மேம், என்கிட்ட தப்பான ஒரு நைட். அங்க உட்காரு. உட்காரு, நீ அங்க உட்காரு, சென்டர்ல உட்காரு. இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாதுமா. இப்படி எல்லாம் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண முடியாது. நான் கட்டாயம் பார்த்து சொல்ல, நான் செஞ்ச தப்பு இருந்தாலும் தொல்லைதான் தம்பி. உண்மையை பேசிடுங்க, பிரச்சனையே கிடையாது. நான் உண்மையை சொல்லிட்டேன் மேடம். அவங்க இதே மாதிரி உண்மையை சொல்றது இல்ல, அதனால தான் அவ கோவப்படுறான். நீங்க உண்மையை சொல்லுங்க, அவ காம் ஆயிடுவா. நான் உண்மையதான் மேடம் சொல்றேன். தம்பி, அவளுக்கும் உங்களுக்கும் எந்த இதுவும் இல்லை சொன்னா நம்பவே போறது இல்லை. ஏன்னா ஒரு பொண்ணு 9 வருஷம் உங்களுக்காக காத்துட்டு இருக்க மாட்டான். அவ என்னைக்கே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பான். அந்த பொண்ணுக்கு அது ஒரு அவமானம். அது தாங்க முடியாத அவமானம், ஏமாற்றம். அதுதான் அவளை அவ்வளோ கோவப்பட வைக்குது. மேடம், அவங்களுக்கு அவமானம்னாக்கா எனக்கு நாங்கள் பாருங்க, நானும் பாதிக்கப்பட்டவன் தான். இப்போ ஆமாப்பா, அவங்களுக்கு அவமானம்னா அவ பண்ண தப்புக்கு அவ பொறுப்பெடுத்துக்கிறா. நீங்க என்ன பண்றீங்க, எல்லா பழியும் அவன் மேல போட்டுட்டு எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கிட்டீங்க. இல்லம்மா, நான் அப்படியெல்லாம் நான் ஒதுங்கல. நான் என்னோட இதுதான், நான் நியாயத்தை தான் சொல்றேன். நீங்க எங்க நியாயத்தை சொன்னீங்க? நீங்க பண்ண தப்ப நீங்க ஒத்துக்கிட்டு, இல்ல எனக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்லை, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறது வேற விஷயம். அதை விட்டுட்டு எல்லா பழியும் அவன் மேல போட்டு நீங்க நான் எதுவும் படலன்னு ஒதுங்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் பழிய போட்டு நான் ஒதுங்கல மேடம். அதாவது இங்க பாருங்க, அன்னைக்கு 10 பேர் முன்னாடி இன்னைக்கு அடிச்ச மாதிரி அன்னைக்கு பயங்கரமான அடி. 10 ஊர் முன்னாடி 10 பேர் முன்னாடி அடிச்சு சட்டைக்கிட்டெல்லாம் கிழிச்சு. எப்போது?
இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு நடந்துது ம். மத்தியானம் போல். அது 8 வருஷம் கழிச்சு தானே, 9 வருஷம் கழிச்சு தானே? ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்து ஊருக்குள்ளே வந்து உங்க பஞ்சாயத்து பிள்ளைக்கு 8 வயசு தானே? மேடம் உங்க பிள்ளைக்கு 8 வயசு வயசு. அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு உண்மையிலுமே எனக்கு தெரியாது என்ன வயசுன்னு. அவங்களே தான் பேசிக்கிறாங்க, பேர் என்ன என்ன? பண்ணிக்கிறாங்க. குழந்தைக்கு பேர் என்ன? மேனகான்னு பேர் வச்சுக்கிறாங்க அவங்க. என் மேலே எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை, உண்மையாக தான் நான் சொல்கிறேன். ஆமாம் மேடம். சாட்சியே இல்லையா? நினச்சா சொல்கிறது. எவ்வளவுதான் நீங்க போய் சொல்றீங்கன்னு அப்பாண்டமா தெரியுது. நான் மனசாட்சி வெளிப்படையா தெரியும் நீங்க போய் சொல்றீங்கன்னு. நான் மனசாட்சி யாரோ சொல்லி கொடுத்திருக்காங்க, என்ன செஞ்சாலும் சொல்லாதே உண்மையான்னு. இல்லை மேடம், அப்படியெல்லாம் கிடையாது மேடம். இந்த ஒரு வாரமாக நான் இவங்க கூட தான் நாங்கள் இருக்கிறோம். நான் வேறு யார் கூட எந்த ஒரு என்கிட்ட செல்ஃபோனோ கில்ஃபோனோ எதுவுமே கிடையாது என்கிட்ட, எனக்கு வந்து சொல்லி கொடுக்குறதுக்குன்னு. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன முடிவுல இருக்கீங்க? மேடம் அதான் உங்களுக்கு உங்கள்கிட்ட கூட்டிட்டு வந்துருக்குறாங்க, நீங்களே பார்த்து ஒரு நீங்க முடிவு. உண்மையை சொல்லுங்க, அப்ப நான் பேசுறேன், அவள்கிட்ட பேசுறேன், விலகிக்க சொல்றேன். அதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம், இழுத்துட்டே போக வேண்டாம். உண்மையை மட்டும் சொல்லுங்க தம்பி. மேடம் நான் என்னத்த சொன்னாலும் நீங்கள் வந்து இதுன்றீங்க, நான் வந்து பொய் சொல்கிறேன் தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்க உண்மையை சொல்லணும், அவ்வளவுதான். நான் உண்மையை தான் மேடம் நான் சொல்கிறேன். நீங்க உண்மையை சொல்லலை, எதுவா இருந்தாலும் உங்க பக்கத்தை கேட்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இல்லை மேடம், என்ன நடந்தது, எப்படி பழக்கம், என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் ஏன் வேலைக்கு போனீங்க, ஏன் அவங்க கொடுத்த ப்ரெஷர்னால தேவையில்லாமல் தகராறு பண்ணதுனால வேலைக்கு போனீங்களா, என்னது அதை மட்டும் சொல்லுங்க. இல்லை இல்லை மேடம், அந்த எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. அதாவது எனக்கு அந்த இது தொடர்பு இல்லை, உண்மையாக தான் நான் சொல்கிறேன். உண்மையாக மேடம் நான் சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு 4 பேர்ல ஒருத்தன் சொன்னீங்க? எது அது 4 பேர் அவங்க தான் அது இருந்தது. அவங்க மொத்தமாக கேஸ் கொடுக்கும்போது வந்து அவங்களே தான் 2 பஞ்சாயத்து பண்ணுது எல்லாமே. வச்சுக்கிறாங்க மேம், 2 பஞ்சாயத்து வச்சுக்கிறாங்க. இந்த கேஸ் போட்ட பிறகு ஒரு பஞ்சாயத்து, கேஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து வச்சு கேட்டுட்டு பிறகுதான் ஸ்டேஷனுக்கே போனது. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷமா எந்த பதிலும் சொல்லலையே. கோர்ட்டு கேஸ் நம்மள வச்சுதானே அவங்க எடுக்கிறாங்க கேஸ். நீ கோர்ட்டு கேஸ் வச்ச இந்த 10 பேர் எதிர்க்கு இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்களே, நான் இவங்களெல்லாம் வச்சு என்கிட்ட இந்த இடத்துல நீ கேட்டு நான் அடிச்சு, அதுக்கப்புறம் தான் அவங்க சித்தப்பா அவங்க பங்காளி விட்டு சித்தப்பா 2 நாள் டைம் கேட்டாங்க. 2 நாள் டைம் கேட்டு இப்ப 5 வருஷம் ஆகுது, ஊர் உள்ளே வரல. எதுக்கு இந்த பொண்ணு உங்க மேல பழி போடணும்? அது அவங்க தான் மேடம் கேட்கணும். ஏன் இவ்வளோ கடுப்பா இருக்கீங்க? இல்லை மேடம், உங்க அத்தை பொண்ணு தானே, அத்தை பொண்ணு தான். அவ வாழ்க்கை பிரச்சனை இல்லை, வாழ்க்கை அவ பிரச்சனை. எப்படி வாழ்வா நீங்க இப்படி பேசுனீங்கன்னா? அவனும் அந்த அளவுக்குலாம் நான் வந்து ஹார்டாலாம் பேசல மேடம். எப்படி அவ வாழ்க்கை நடத்துவா நீங்க இப்படி சொன்னீங்கன்னா? அந்த குழந்தையோட கதி என்ன? குழந்தை பெருசான அவளுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்கு? உங்க வீட்டு பொண்ணு தானே அவளும். நாளைக்கு அந்த பொம்பளை பொண்ணு யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணுக்கு என்ன கதி? அதனாலதான் மேம் நான் வேற கல்யாணமும் பண்ணிக்கல. ஈரம்மா உங்க வீட்டு பொண்ணு தானே, யோசிச்சு பாருங்க. இந்த அம்மாவை விடுங்க, இந்த அம்மா மேல கோவம் இருக்கலாம், அந்த பாப்பா என்ன தப்பு பண்ணிச்சு யோசிச்சு பாருங்க தம்பி. யாராவது மதிப்பாங்களா அந்த பாப்பாவை? இந்த அம்மாவை விடுங்க, அந்த அம்மா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க, அடிக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை. அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக பேசுகிறீங்க, நியாயமாக பேசுகிறீங்க, அதனால தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இல்லை மேடம், அதாவது இவங்களே தான் ஏற்பாடு முடிவு எடுக்கிறாங்க. அதை விடுங்க, அவங்களே முடிவு எடுத்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை நான் கேட்கவே இல்லை. பாப்பா பற்றி மட்டும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பாப்பா கஷ்டப்படலாமா? அதான் மேடம் 9 வருஷமா 8 வருஷமா வளர்த்துட்டாங்க. அதெல்லாம் அவங்கள நான் கண்டுக்கவே இல்லை. அவங்கள குழந்தைய பற்றி தான் எனக்கு கவலை. குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கு? அப்பா இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி கஷ்டப்படலாமா? அப்பா இல்லாத குழந்தைன்னு சொல்லலாமா? உங்கள் ரத்தம் தானே. என்னோட ரத்தம் எப்படி மேடம் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும்? நீங்கள் தான் சொல்ல முடியும். நான் இவ்வளோ நான் சொல்லிட்டேன். ஊர்ஜிதமாக சொல்ல முடியும்னா அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த டவுட் இருக்கு. இல்லை டவுட்ன்றது இல்லை, நான் என்னோட மெடிக்கல் செக்அப் எல்லாமே பக்காவாக கொடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து எப்போ இருக்கா நீங்கள் என்ன சொன்னீங்க? என் குழந்தை இல்லைன்னு சொல்லலை, எப்படி சொல்ல முடியும்னு நீங்கள் கேள்வி தான் கேட்குறீங்க. அதோட அர்த்தம் உங்கள் குழந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு, அப்படி தானே? அதுதானே? இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? அது எப்படி மேடம் என் குழந்தையாகும், அது எப்படி என் வீட்டு பிள்ளையாகும் கேட்பீங்க. அது நீங்கள் கேட்கவே இல்லை. உங்கள் குழந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதான் மேடம், அது எப்படி மேடம் ஊர்ஜிதம் பண்ண முடியும்னு சொல்லுங்க. அப்போ ஓகே, நான் ஊர்ஜிதம் பண்ண சொல்லல, ஆனால் அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. ஆமாம், சந்தேகம் இருக்கு. அப்போ நீங்கள் அவங்க கூட அந்த மாதிரி இருந்திருக்கீங்க மேடம்.
அது இல்லாம நீங்க எப்படி சான்ஸ் இருக்கு சொல்லுவீங்க? இல்லை நான் தான் என்னோட இதெல்லாம் கொடுத்துருக்கேன்ல. அது எப்படி என்னோட என்ன பறந்து போய் உட்காரும்? பேசாம இருங்க. தம்பி ஒரு கடைசி வாட்டி நான் கேட்குறேன் தம்பி, மனிதாபிமானத்தின் பேர்ல தார்மீகமா கேட்குறேன். கோர்ட் கேஸ் இருக்கு, அதனால நீங்க இப்படி தான் பண்ணணும், நாங்க அப்படி தான் பண்ணணும் நாங்க சொல்லவே கூடாது. சரியா? நான் கேட்கறது, ஒரு பொண்ணு உங்களுக்காக 8.5 வருஷம் 9 வருஷம் காத்திருந்திருக்கா. அவ தப்பான பொண்ணு, ஒருத்தனை இன்னொருத்தன்ட்ட தப்பு பண்ணிட்டு இவன் கூட தான் நான் இருந்தேன்னு சொல்றது பொண்ணுன்னா 8 வருஷம் வெயிட் பண்ண மாட்டா. குழந்தை ஏதாவது குப்பை தொட்டியில போட்டிருப்பா, இல்ல அனாதாசிரமத்துல கொண்டு சேர்த்திருப்பா. அவ வாழ்க்கைய அவ பார்த்திருப்பா, அவ சுகத்தை தேடி இருப்பா. அவ பண்ணல, தனியாளா இருந்து போராடி நான் ஒருத்தன் கூட தான் இருந்தேன், அவங்க கூட தான் வாழ்வேன்னு உறுதியா இருக்கா. அவ நடந்துக்கிற முறை தப்பா இருக்கலாம், ஆனா அவ தப்பான பொண்ணு கிடையாது. தயவு செஞ்சு கேட்குறேன் தம்பி, அவளுக்கு அந்த உண்மையை மட்டும் சொல்லிட்டு நீங்க தாராளமா எந்திரிச்சு போங்க. உங்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த உண்மையை மட்டும் ஒத்துங்க ப்ளீஸ். கெஞ்சி கேட்குறேன். அந்த பொண்ணோட மனசு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன், உண்மையை மட்டும் பேசுங்க தம்பி ப்ளீஸ். கை எடுத்து கும்பிடுறேன், சொல்லுங்க தம்பி தயவு செஞ்சு. இல்லை மேடம், என்னோட ஐடியா வந்து எப்படின்னாக்கா, இவங்க நான் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்கனாக்கா நான் கண்டிப்பாக ஸ்டேஷன்லேயே தாலி வச்சு கட்டி எங்கள் அம்மா எப்படியாவது நான் பிரைன் வாஷ் பண்ணி அம்மா விடுமா சொல்லிட்டு நான் அந்த ஐடியாவில் தான் நான் இருந்தோம். அப்போ அம்மாவுக்கு தான் அப்ஜெக்ஷனா? அம்மாவுக்கு நான் அப்படிலாம் கிடையாது மேடம். இவங்க பண்ணுற இதுதான் அட்டகாசத்தினால இவங்க பண்ணுறது தான். சரி, நீங்கள் 2 பேரும் பழகினீங்க இல்லையா? பழகும்போது என்ன சொல்லியிருந்தீங்க? எப்படி அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தீங்க? அதாவது அம்மாவுக்குலாம் அம்மா இது வரைக்கும் நான் அதாவது என்ன சொல்லுனாக்கா, சரி என்னடா இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்களே சொல்லிட்டு அந்த ஒரு வெறுப்பு தானே தவிர, ஆனால் இவங்கள தான் பேசிக்கிறாங்க. அம்மா தான் தடுக்கிறாங்கன்னு. சரி, அப்போ இப்போ என்னன்னா, இப்போ இந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடலாம், அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன தெரியும்னா, நீங்கள் ஏன் இதில் இந்த பொறுப்பு எடுத்துக்காம ஏன் அந்த பொண்ணை விட்டீங்க? அதுக்கு காரணம் என்ன? இல்லை, அவங்க வந்து கேட்ட முறை வந்து சரியில்லை மேடம். அவங்க அதனால கோர்ட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, தாலி கட்ட மாட்டீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. அவங்களே வந்து இதுனாங்க, அவங்கள போய் கேஸ் கொடுத்தாங்க. சரி, கேஸ் கொடுத்தாங்க. சரி, ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, உங்கள் தங்கச்சி அக்காவா? தங்கச்சி. கல்யாணம் ஆயிடுச்சா? எவனா ஒருத்தன் இப்படி பண்ணிட்டு போயிருந்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? கோவம் வருமா வராதா? நீங்கள் ஆணாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமாப்பா? புருஷன் இல்லாமல் ஒரு புள்ள பெற்றதுன்னா அதோட கஷ்டம் என்னது தெரியுமா? இந்த உலகம் எப்படி பார்க்கன்னு தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ கேவலம் தெரியுமா? மேடம், எனக்கு மனசாட்சி இருக்குது. நானும் சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ நாள் இதுன்னு இருக்கிறேன். ஆனால் ஒரு இதுலேயும் இவங்க பண்ணுற சில்மம் சொன்னாங்க. சரி, நீங்கள் அவளை விருப்பப்பட்டு தானே அவ கூட பழகினீங்க? விருப்பப்பட்டு தானே பழகினீங்க? அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ சொன்ன விஷயத்த அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கெட்டு போயிருக்கேன். இன்றைக்கே மண்டல் ஏறலைங்க. அப்போ அது முன்னாடி எப்படி ஏறி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை, அவளை மாசமாக்கிட்டீங்கல்ல, நீங்கள் மாசமாக்கிட்டீங்கல்ல. உங்கள் ரத்தத்தில் பிறந்த குழந்தை என் குழந்தையில 4 பேரில் ஒருத்தன் எப்படி உங்களுக்கு மனசாட்சி வந்தது சொல்லுறது? இப்போ முடிவெடுங்க, என்ன பண்ண போறீங்க? நீங்களா தெளிவாக முடிவெடுங்க, யாரும் ஃபோர்ஸ் பண்ண போகிறது இல்லை. இல்லை மேடம், நான் அதாவது என்னோட ஐடியாவை வந்து இதை நான் விடக்கூடாது. எனக்கு இருந்தாலும் அப்படியே 9 வருஷம் டிலே பண்ணீங்க. எல்லாம் இவங்க பண்ண வேலை தான் மேடம். நான் சரின்னு சொல்லிட்டு என் பழப்பு பார்த்துன்னு வந்துன்னு போயிருந்தா இருந்தேன். அதனால தான் கல்யாணம் பண்ணல. ஆமாம், உண்மையாலுமா நான் எந்த பொண்ணுகிட்டையும் என்னோட தொடர்பு இல்லை, எதுவுமே இல்லை. இவளை ஏமாற்றக்கூடாதுன்னு. ஆமாம். இப்படி இவ்வளோ உறுதியாக இருக்கிறத மனுஷன் அன்னைக்கு எப்படி விட்டீங்க? அவன் மாசமா இருக்கான்னு தெரிஞ்சப்ப எப்படி விட்டீங்க? இல்லை, இவங்க எடுத்தான் கவுத்துன்னு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டாங்க, போனாங்க ஸ்டேஷன். ஒரு பையன் வந்து அவன் மாசமா இருக்கான்னு அவங்க தாய் எப்படி துடிச்சிருப்பாங்கன்னு தெரியுமா? ஏன் மேடம் துடிப்பாங்க? இவங்க வந்தவொடனே ஆச்சா போச்சான்னு போனாங்க, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, உள்ளத்துக்கு போட்டாங்க. நீங்க குழந்தைய கொடுத்துட்டு போனீங்கன்னா என்னப்பா பண்ணா? 17 வயசு பொண்ணு. நான் வேற எங்கேயும் போல மேடம், இங்கே தான் இருக்கிறேன். இந்த பாருங்க, அந்த பையன் ஒத்துக்கிட்டாரு. அதுதானே பிரச்சனையா இருந்தது இவ்வளோ நாளா. ஏதோ ஒரு சின்ன கோவமா இருந்திருக்காரு, அவ்வளோதான். அவர் ஒத்துக்கிட்டாரு. அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் அவர் சொல்லிட்டாரு.
சரி அது இவ்வளோ நாள் சொல்லாம இருந்தார்ல, இப்போ சொல்லிட்டார். சரி மேடம். அதுலயே அவ சமாதானம் ஆயிட்டா பாரு. இது ஒரு வார்த்தை தான் தேவையா இருந்தது. எனக்கும் மனசாட்சி குத்து தான். இப்போ பேசும்போது எனக்கும் குத்தின்னு தான் இருந்துச்சு. இவங்க கேப்பார் பேச்சு கேட்டுக்குன்னு தேவையில்லாத வேலை பண்ண கிடக்குறாங்க இப்போ. சரி, இப்போ அவர் ஒத்துக்கிட்டாரு. அம்மா இல்ல, இந்த ஒரு இல்ல வார்த்தை சொல்லுங்க. தப்பா பேசக்கூடாது. ம் அவ்வளவுதான். சரி. இது யாரு அம்மா? பின்னாடி வருங்க அம்மா. வணக்கம்மா, ஜாகிரதை, பார்த்து வாங்க, உட்காருங்க. நீங்க சித்தியா? உட்காருங்கம்மா. அம்மா, உங்க பையன் வந்து ஒத்துக்கிட்டாரு. இவ்வளோ நாளா வந்து கோவத்தினால தான் சொல்லாம இருந்தேன், அது என் குழந்தை தான் அவர் ஒத்துக்கிட்டாரு. இன்னுமே நீங்க கலந்து பொறுமையா என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க. நாங்க யாருமே எதுக்குமே கட்டாயப்படுத்த மாட்டோம். சரியாம்மா? உங்க பையன் ஒத்துக்கிட்டாரு. உங்க அம்மாட்ட சொல்லுங்க என்ன நடந்து. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கேளுங்க, உங்க பையன்கிட்ட கேளுங்க. விடுமா, தானே ஏற்றுக்கிறோம் விடுமா. என்னதுப்பா? அது எப்படி நீ கேட்டுக்கிற? இன்னைக்கு நான் போகல, நான் பேசல அந்த பொண்ணுக்கிட்டன்னு தானே சொன்னேன். அந்த பொண்ணுக்கு எனக்கு வேலை கிடையாது, அது யார் இவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தானே கோர்ட்டில் பேசுனது. ஏம்பா அப்படி என்னடா அப்புறம் சொல்லண்டா, சொல்லு. நீ ஏற்றுக்கிட்டு பிறகு அப்புறம் எங்களுக்கு என்ன வேலை இருக்குது? நாங்கள் போகிறோம், நீங்கள் உங்க வேலையை நீ அன்னைக்கு அதான் சொல்ல அந்த குழந்தைக்கு அப்பா நீ அம்மா, அவங்க கல்யாணம் பண்றாங்க, கல்யாணம் பண்ண இல்லையா அது வேற விஷயம். ஆனா அந்த குழந்தை அவருதுன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. அந்த குற்ற உணர்ச்சி வந்து ஒவ்வொரு வாட்டி பொய் சொல்லும் போதும் என் மனசு உறுத்துது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு உங்க பையன் தான் சொன்னாருங்க. ஏன்பா சொல்லம்பா, வாய் திறந்து அப்படி சொல்லண்டா, உள்ளக்காரி சொல்லிட்டு போடா. ஏண்டா உன் குழந்தை தான் நான் எங்ககிட்ட சொல்லு. அவங்களே குழப்பாதீங்க தம்பி, தைரியமா பேசுங்க. உங்க அம்மா தானே, புரிஞ்சுப்பாங்க உங்களை. இப்போ 9 வருஷம் அது கேஸ் நடந்து. அப்போ அன்னைக்கே அந்த குழந்தை எனக்கு தான் நீ சொல்லிட்டு இருந்தா எங்ககிட்ட, நாங்கள் அப்பயே தாலி கட்டி வச்சுருப்போம். நீ வந்து கன்னியாசுரமான பையன், கன்னியாசுரமான பொண்ணு. எம்மா அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா. அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசுனது உண்மை. இன்னும் எங்ககிட்ட நீ சொல்லியிருந்தா நாங்கள் அப்பயே தாலி கட்டி வச்சிருக்கோம். அவ ஏன் சொல்லாம இருந்தாருன்னு எங்ககிட்ட நீ அன்னைக்கு சொல்லாம ஏன்பா சொல்லாம இருந்த இவ்வளவு நாளும்? சந்தோஷ், இதை இப்போ முடிச்சுக்கோ தம்பி. உங்க அம்மாட்ட சொல்ல, அம்மா இன்னும் ஏமாத்தாதே, போதும். அவனுக்கு நான் இனி அம்மா கிடையாது. இரு, நீங்க சும்மா இருங்கம்மா. இந்த மறுபடியும் நெருக்கடி கொடுக்காதீங்க அவனுக்கு. பேசாம இருன்னா இருக்கணும். சொல்லுப்பா. பேசாம உட்காந்து என்ன உட்காந்து இருக்கா? எப்படி சொல்றா? உண்மை காட்டி சொல்லிட்ட போடா. குழந்தை பெத்துட்டாரு, இப்ப அவர் இவ்வளவு நாள் சொல்லாத உண்மையை இப்ப ஒத்துக்கிட்டாரு. இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? நான் சொல்றேன் அதெல்லாம் அடுத்த படிமா, அடுத்த படி. இப்ப என்னதுன்னு மேட்டர் கேளுங்க. இவ்வளவு நேரம் கேக்குறாங்கடா. 2 வாரத்தடி முடிச்சிட்டு போலாம்ல. ஏற்றுக்கிறோமா விடுமா? ஏற்றுக்கிறேன் விடுமாவா? அது சரியா இன்னைக்கு சொல்றிய? ஏடா நான் அப்புறம் என்னத்தான் கேட்பேன்னு தெரியாது. நான் ஒன்று அன்னைக்கு சொல்றேன்டா, கோர்ட்டில் சொல்லி இருக்கலாம்ல. 10 பஞ்சாயத்து வச்சு 10 பஞ்சாயத்து சட்டை பிடிச்சி அடிச்சாடா, அன்னைக்கு சொல்லி இருக்கலாம்ல. மேடங்களை சொல்லிட்டு வேணாம் போ. என்ன ஏன் நம்ம உட்காந்து இருக்கணும்? பா கிளம்பு வாங்க. சரி, அவரை வெளியே கூட்டிட்டு போங்கம்மா. சந்தோஷ், என்ன நினைப்பு? இன்னும் என்ன சொல்லுங்க. அம்மா உட்காருங்கம்மா, கையை எடுத்து கும்பிட்றேம்மா. தயவு செஞ்சு புள்ளை புரிஞ்சுங்க. உங்களை பயந்துட்டு தான், உங்களுக்கு அவமானமாச்சு, உங்களை கஷ்டப்படுத்திட்டோன்னு தான் அவன் இவ்வளோ நாளாக உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கான். உங்கள் பையனுக்கு உங்கள் மேலே நிறைய மரியாதை இருக்குது, அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அவன் கஷ்டத்தை புரிஞ்சுங்க. ஆமாம், அவன் பொய் சொல்லிட்டான், என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளை தானே, நமக்கு பிள்ளை இல்லாமல் ஆயிடுமா? நம்ம பிள்ளை இருக்குதாங்க. ஆமாம் அம்மா, தப்பு நடந்து போச்சு, தப்பு நடந்து போச்சு. அந்த தப்புலேருந்து அவனால் மீண்டு வர முடியல. மேடம் நீங்கள் சொல்கிறீங்க மேடம், ஒவ்வொரு நாளும் எங்கள் அக்கா அந்த ஊரில் தனி, யாருமே கிடையாது. எவ்வளோ கேள்வி கேட்டாங்க, எப்படி அடித்தாங்க எங்கள் அக்காவை.
விடுமா, விளையாடுத்தனமாக ரெண்டு விடுமா, என்னப்பா விளையாடுத்தனமாக ரெண்டு விடும். ஆ? விளையாடுத்தனமாக ரெண்டு அத்தனை வருஷம். விளையாட்டு பண்ணுறது விஷயமாப்பா இது? கோர்ட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் விளையாட்டாப்பா தம்பி உனக்கு? விளையாட்டு தானே இன்னைக்கு வந்துருச்சு உனக்கு. அன்னைக்கு என்ன வயசு, இன்னைக்கு என்ன வயசு? 25 இருக்கு அன்னைக்கு, இன்னைக்கு 30 இருக்குன்னு வச்சுக்க. அந்த 25 வயசில் விளையாட்டுத்தனமாக விளையாடணும்னு சொல்கிற. இன்னைக்கு 30 வயசு வரும்போது என் புள்ளன்ற 5 வயசு 6 வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு, என் புள்ளன்னு சொல்கிற. மேடம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஏற்றுக்காத மாரி நீ உண்மை சொல்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்பே இந்த குழந்தை எனக்கு தான் சொல்லிட்டு இருந்தா அந்த பொண்ணை பிடிச்சி நாங்கள் உனக்கு அப்பே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்கள் தொழில் சொல்லிட்டாருமா, இப்போ சொல்லிட்டாருமா. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்க. அவங்க அப்பா அம்மா வர சொல்லுங்க. இந்த தம்பி சொல்லிட்டாரு உங்க அம்மாட்ட. இப்போ நீங்கள் பெரியவங்க என்ன முடிவு பண்ண போறீங்க? கல்யாணம் பண்ண உங்கள் கையில். நான் நல்லா அதெல்லாம் பண்ண முடியாதுமா. அந்த தம்பியோட முடிவு கேளுங்க. சரி, நான் கட்டாயம்லாம் படுத்த மாட்டேன். கட்டாயப்படுத்தல என்ன தம்பி என்னப்பா முடிவு? நீங்கள் கேளுங்க. நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். மனசறிஞ்சு மனசோட தெளிவாக ஒரு முடிவு சொல்லுங்க. யாருமே உங்களை கட்டாயப்படுத்த மாட்டோம். ஒரு திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஆரம்பிக்கணும். கட்டாயத்தில் ஒரு திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடாது. சொல்லுங்க தம்பி, என்ன பண்ண போறீங்க? ஏற்றுக்கணுமா, கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். கட்டிக்கிறீங்களா? இங்கே கட்டிக்க போறியா இல்லை ஊரில் போய் கட்டிக்க போறியா பெரியவங்களுக்கு முன்னாடி? இங்கே கட்டிக்கிறியா? தாலி கொண்டு வாங்க தம்பி. அது பாரு, எந்த கட்டாயம் கிடையாது தம்பி. உனக்கு தெளிவா முடிவு எடுத்துக்கோ. தெளிவா இருக்கியா? தெளிவா இருக்கியா? சரி, இன்னொரு விஷயம், நீங்க கேஸை வாபஸ் வாங்கிடுங்க. சரியா? சரியாப்பா? மேடம் வேஷ்டி சட்டை கூட நேற்று சொன்னதுனால நாங்கள் எடுத்துன்னு வச்சு துணியை மாற்றி வச்சுருக்கோம். அதெல்லாம் தேவையில்லைங்க. கொண்டு வாங்க. அம்மாட்ட கொடுத்துட்டு வாங்க. நாங்கள் போகிறோம் மேடம். உங்க அம்மாக்கு சம்மதம் இல்லாமல் வச்சுன்னு வாரம் ஆமாம். அம்மா, ஏய் அம்மான்னு கூப்பிடாத. நீ ஏற்றுக்கின்ற பிறகு நான் ஏற்றுக்க வேணான்னு சொல்லப்பா. நீ ஏற்றுக்கின்ற பிற்பாடு மகாலட்சுமி காயத்தில் நீயா தாலியை கட்டி நீ மண்ணு ஆண்டர்சன் தேர்வில் வச்சுன்னு குடும்பத்தை பண்ணிக்க. மனசார சொல்கிறான், மனசார நீ மண்ணு உன் வேலையை நடத்திட்டு நீ மண்ணு இட்டு வந்து வச்சுன்னு வளையம்பேட்டில் குடும்பம் பண்ணாலும் பண்ணிக்க, என்ன மெட்ராஸ்லேயே இருந்து குடும்பம் பண்ணாலும் பண்ணிக்க. சரி நானா சமன் தானா? மனசார நான் சொல்லிட்டு போகிறேன். சரிக்கா. அவங்க மாமியார் மாமியார் காலில் விழுங்க. இருப்பா அவங்கள்ட்ட இருக்கிறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, ஒன்னாகாது. அப்பா அம்மா மாதிரி தான் அவங்க. ரெண்டு பேரும் நல்ல அடத்திருந்து தயவு செஞ்சு எந்த தப்பான வார்த்தையும் விடாதீங்க. ஓகே தம்பி, தைரியமா இருங்க. இது பாருங்க, 9 வருஷம் போய் சொன்னோமேன்னு கவலைப்படாதீங்க. நல்லபடியா நடந்தது, கவலையை விடுங்க. தைரியமா அவளை நல்லபடியா காப்பாத்துங்க. சரியா? ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் தம்பி, 9 வருஷம் போராடி இருக்கா உங்களுக்காக. அவ உங்களுக்கு ஒரு காலம் துரோகம் பண்ண மாட்டான். சரியா? நல்லபடியா பாத்துக்கோ. தேவையில்லாத வார்த்தைகள் விடாதே. அவ மனசு நோவடிக்காது. சரியா? நல்லபடியா குழந்தைய வளர்த்துங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருச்சு. எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க அப்பா இல்லாத குழந்தை, அப்பா இல்லாத குழந்தைன்னு. இனிமே நல்லா பார்த்துப்பீங்களா பாப்பாவை? சரி, உங்க அப்பா அம்மாட்ட போய் பேசுங்க. ரிப்போர்ட்டர்ஸ் வருவாங்க. சரியா? நீங்க கிளம்புங்கம்மா, கூட்டிட்டு போங்க. நல்லபடியா இருமா. ஓகே? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தில் உங்களை சந்திக்கும் வரை